Welcome to Sri Lanka. Thank you. Sri Lanka. தோலை சங்கார தோலை உணர்த்திய எங்களுடைய வணக்கம். இன்றைக்கு ராஜேஸ்வரி அம்மன் தேர் திருவிழா இன்றைக்கு சிறப்பாக நடைபெற போகுது. அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இப்போ நாங்கள் இந்த தேரை ஒருக்க வடிவ பார்ப்போம். அந்த தேரில் இந்த ராஜேஸ்வரி அம்மன் எப்படி உருவாயின கதை இந்த தேரில் பொறிக்கப்பட்டிருக்கு. இங்கே கடலில் மிதந்து வந்து அந்த பேழை வந்து ஒரு ஆள் தூக்கிண்டு வாரார். பிறகு ஒரு மரத்தடியில் வைக்கிறார். பிறகு அதுக்கு ஒரு பூசை செய்கிற மாதிரி ஒன்றையும். பிறகு இன்னொரு இடத்துல அவர் அதை தூக்க பார்க்குறார். தூக்க முடியாமல் போகுது. இப்படி இந்த கதை அதுலேயே இருக்குது. இந்த பொறிக்கப்பட்டு பாருங்க. ஆக்கள் எல்லாம் வந்து இதை ஒரு அம்மாலாம் 2 பெட்டியில் 2 சிலை இருந்ததாக தான் இங்கே இது இருக்குது. இந்த 2 சிலையும் இருக்குது. இப்போ அதை அம்மாலாம் உருவெடுக்கிறா. இந்த அவருக்கு பூசை நடக்குது. கோயில் கட்டி இந்த கதை அப்படியே இதில் பொறிக்கப்பட்டிருக்கு. 3 தேர்கள் வேறு இழுக்க போயினோம். இதுங்காரன் நடைபெற்று கொண்டிருக்கிற தேர். இதுலேயும் இந்த கதை பொறிக்கப்பட்டிருக்கு. இதை நான் காட்டுறேன். அதில் பார்த்த மாதிரியே இதுலேயும் இந்த கதை பொறிக்கப்பட்டிருக்கு. இதுதான் ராஜராஜேஸ்வரி அம்பாளின் பெரிய தேர். இதுதான் இதை பாருங்கள். அம்பாள் கடலில் வந்தாடே இந்த மாடுகள் வந்து அதை சுற்றி வந்து நின்றது. என்ன மாடுகள் தான் அந்த காலம் வளர்த்து தூக்கிண்டு வரும். நம்ம இது தூக்கிண்டு வருகிறோம். அம்பாள் காட்சி அளித்த இடம் பார்த்தீங்களா? பெட்டியை திறக்க அம்பாள் இருக்கிறார்கள். திருவருளை எல்லோருக்கும் ஒளிபரக்கு நம் இங்கே சுற்றி பார்க்கின்றோம். இது பாம்பா மாதிரி காட்சி அளித்த இடம் இது. இது கோயில் ராஜகோபுரம் கட்டி தேர் முதல் இந்த தேர் தான். இப்போ தேர் முதல் செய்த தேர் 79ஆம் ஆண்டு இந்த தேர் வெள்ளோட்டம் நடந்திருக்கு. 79 1979 தேர் வெள்ளோட்டம் நடந்திருக்குது. நம்பிக்கை இந்த வடிவங்களை பார்த்தீங்க. ஒரு வரலாறு இல்லை என்றால் கோயில் இல்லை தான். அழகான தேர் தான். 1979ஆம் ஆண்டு இந்த தேரை செய்திருக்கணும். இது இப்போ ரீகண்டிஷன் பண்ணது. 5 வருஷம் தேர் விடாமல் இருந்த கும்பாசத்தோடு. பிறகு இந்த கும்பாசம் முடிய முதல் தேர் திருவிழா இன்றைக்கு. அம்பிகையின் திருவருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இது தேருப்படி. இது நேற்று சப்பரம். பாருங்கள். இந்த கடற்கரையோட அம்பாள் ஆட்சி கோயில் இருக்குது. ஒரு சிறப்பான இவ்வளோ அழகான இடத்துல அமைந்திருக்கிறான்னு பாருங்கள். இது பார்க்கவே இதில் வந்து நின்றாலே ஒரு சந்தோஷமாக இருக்குது. கடலோட சேர்ந்த ஒரு கோயில். எங்களோட மக்கள் எல்லாம் இன்றைக்கும் வெள்ள மாத்திரம் வருவினம் தேருக்கு. தேர் இதெல்லாம் காவடி எடுக்கிறதுக்கு தாண்டினா. இப்போ சரியாக 7:42 பாருங்கள். இந்த வெக்க வந்து சரியாக 30 கிராட்டில் நிற்குது. 7:42 8 மணிக்கே 30 கிராட்டில் நிற்குது. இன்னும் போக போக இன்னும் கூடவாக தான் இருக்க போகுது. நிறைய அடியார்கள் காவடி எடுக்க போயினோம். உருளை போயினோம். இந்த அம்மாளாச்சின் அருள் அவைகளுக்கு கவனமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். என்ன எங்களுக்கு நடந்து போவே அந்த வெக்க தாங்க முடியலை. உருள்றதுன்றது ஒரு கஷ்டமான விஷயம். காவடி எடுப்பதும் அதுக்கு அப்படியே கடையில் காட்டிக்கிட்டு வாரேன். இருக்கணும் கூடுதலான ஆட்கள். இப்போ நேரத்துக்கே எல்லோரும் மறியினோம். பாருங்க அப்படியே கடையில். அதுதான் தெற்பக்குளம். நாளைக்கு தீர்த்த மாறுற தெற்பக்குளம்.
இப்போ கடல் வந்து உள்வாங்கியிருக்கு, கடல் தண்ணி பின்னுக்கு போயிருக்கு. இன்னும் கொஞ்சம் செல்ல இப்படியே வருவினம் உள்ளுக்கு வரும் தண்ணி, வெளியே போகிற தண்ணி வரும். பாருங்க இதான் அம்மாளாச்சின்ற கடற்கரை. பாருங்க இந்த சவுக்கு மரங்களெல்லாம் இப்போ கிட்டடியில் வச்சதான் அழகான இடம். இப்போ மக்கள் எல்லோரும் வந்தன்றிருக்கணும், நிறைய பேர் வருவினம் இன்றைக்கு எதிர்பார்க்கலாம் தேர்வுக்கு. நாங்கள் இப்போ கோயிலுக்குள்ளே போவோம். இந்த தண்ணீர் பந்தல், தாகசாந்தி நிலையம் தண்ணீர் பந்தல், தேநீர் இன்றைக்கெல்லாம் நிறைய இதழ் கொடுக்க இருக்கணும். இன்றைக்கு என்ன ஸ்பெஷல்ன்ட்டு கேட்போம். இன்றைக்கு என்னென்ன ஸ்பெஷல்? தண்ணி, ஊறுகாய் தண்ணி, சர்க்கரை தண்ணி, சர்பத், ரிங்ஸ். ஓ கொடிப்பகுந்தத்துக்கு பூசை நடக்குது. இப்போ கொடிக்கப்பம் கொடிக்கம்ப பூசை.
செய்கின்ற தொழிலே உண்மனமாக்கி வருகின்றார்களா? மூத்தவளே புவனம் மூத்தவளே மூகா மூத்து கிளையவளே மாற்றவளே உன்னை அன்றி மற்றுமோ தெய்வம் மன்னிப்பதை என்று நமக்கெல்லாம் மாதுளம்பு போல இந்த உலகத்திலே வாழுகின்ற எல்லோருக்கும் ஒப்பற்ற ஸ்ரீ ராஜேஸ்வரி அம்பாவுடைய புகழ் பாட தஞ்சை விளக்க नमो देवे महादेवे शिवानी नमः नमः प्रवर्ते भद्रादि उदना प्रदास्पदा सर्वमंगल मांगल्य अन्नै कन्नगै अम्मनिक्के மகா கும்பாபிஷேகம் வெற்றியே
நிறைவேற்ற வேண்டும் நண்பர்களே. இந்த ஆலயத்திலே தூண்களை மெருகேற்றி கொண்டை வேலைப்பாடுகளை உரிய வகையிலே நிறைவேற்றுகிற ஒரு திருப்பணி. இரண்டாவது திருப்பணி நீங்கள் வழங்குகின்ற திருப்பணி தொகையை எங்களை செல்வ வைத்தவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த அழகான நீங்கள் வாரி வாரி வாருங்கள். இந்த அழகான மண்டபத்தில் அருள் சக்தியாய் அருள்வாளுக்கு வரும் திருக்கோயிலினுடைய கடந்த 2006 ஞாயிற்றுக்கிழமை பங்குனி உத்தர தினத்தன்று 49 குண்டலட்ச மகா கும்பாபிஷேக பெருவிழாவை அந்த குடலிலே பாவித்த அன்னையின் கும்பாபிஷேகம் செய்த திருக்குறள்கள் நீங்கள் கொடுப்பது 12,000. ஆனால் இந்த குளத்தை நீங்கள் வீட்டிலே கொண்டு போய் வைத்தால் காவல் செய்கின்ற அன்பர்களே ஒரு சாமி வாங்கி கொடுத்தீர்கள். இன்றைக்கு எல்லாரும் சாமி விட்டுக் கொண்டு வீட்டுக்கு போகிறோம். இங்கே விற்பனையாகிறது. நண்பர்களே, நீங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு திருப்பணி நிதியும் எல்லாரும் ரெண்டு தாடி நிக்கிறீங்க மக்கள் எல்லாரும் ஒவ்வொரு இணலை தேடி 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 ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடமா இருக்கணும். பறவைக்காடு 2 போகுது. என்ன பறவைக்காடு வேற குடும்பம் நல்ல மக்கள் வந்துட்டினோம். நிறைய மக்கள் வந்திருக்கணும். ஆனால் அந்த வெக்க தான் தாங்க முடியாமல் எல்லாம் வேற நிழலில் தான் எல்லாரும் நிற்கணும். கால் வைக்க இல்லாத சூடு நிலத்தில். லட்சுமி ப்ரோ தமிழ் ப்ரோ நிற்கணும். வணக்கம் வணக்கம் வணக்கம். தெரியுமா தெரியுமா என்ன தெரியுமா? அது சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு இல்லாதா? யூடியூபர்ஸுக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். யூடியூபர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். சாப்பாடு உங்களுக்கு என்ன உங்களோட வேதனை கவலை கஷ்டம் துன்பம் எல்லாம் தெரியும். நீங்க சம்மதி தர மாட்டேன். பக்தியார் 10 நாள் நிற்கிறேன். நிறைய கமலா வைத்தியசாலை அதெல்லாம் இது முடிய போயிருவீங்க. உங்களை கண்டதெல்லாம்
சந்தோஷம் சந்தோஷம், எங்களுக்கு சந்தோஷம். எதிர்ச்சியாக சந்திக்கிறோம். அடுத்த முறை அக்காண்ட சமையல்லாம் சாப்பிட கிடைக்கல, வெக்கையா இருக்குன்னு சமைச்சு தர மாட்டேன்டா. அடுத்த முறை சமைச்சு தருவோம். நான் வந்ததும் 10 நாள் கோயில் சாப்பாடு தான். கோயில் சாப்பாடு. தேங்காய் உடைக்கினோம் தேருக்கு முன்னால. இந்த ராயராஜேஸ்வரிக்கு கும்பாபிஷேகம் செய்த குடங்கள் உங்களுக்கு தரப்படுகிறது. அதுவும் எல்லாரும் கொண்டி அடிச்சு குடம் வாங்க. ஆகவே அந்த குடத்தினுடைய பெருமதி, பெரிய குடத்தினுடைய பெருமதி 12,000 ரூபாய். தேங்காய் உடைக்கணும். அந்த குடத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வாருங்கள். அது மட்டுமல்ல, அழகான சால்வைகள் அங்கே வழங்கப்படுகிறது. கும்பாபிஷேக தினத்தன்று வெளியிடப்பட்ட சால்வை 3000 ரூபாயாக வழங்கப்படுகிறது. கும்பாபிஷேக தினத்தில் அது 5000 ரூபாய், இன்றைக்கு 3000 ரூபாயாக சால்வை வழங்கப்படுகிறது. பல பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள், சால்வை வாங்குகிறார்கள். இந்த தேரிழப்பவர்கள் சால்வை கட்டி தேரிழுத்தால் மிகவும் அற்புதமாயிருக்கும். தேரிழக்கமான ஆடவர்கள் மட்டும். ஆகவே எல்லோரும் பாருங்கள். தெரியலையா? அதான் உங்களுக்கு எடுத்துட்டே வந்தேன். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. பாருங்கள், நாங்கள் இவ்வளவு நேரம் ஆய்வு கொண்டிருக்கிற 12ஆம் வட்டாரத்திலிருந்து ஒரு கனவால் எங்களுடைய கனவு மூலத்துக்கு வந்திருக்கிறார். யார் யார் என்று விழிக்கிறீர்கள், சொல்ல மாட்டேன் பேரு. எங்களுடைய 12ஆம் எங்களோட உறவு உண்டு. தூக்கு காவடி எடுக்கிறேன். இப்பொழுது 15 லட்சம் ரூபாய் கையளித்திருக்கிறார். எங்களோட உறவு, எங்களோட சொந்தங்கள். ஓடி வந்து கண்டுபிடிச்சிட்டேன். உருள்றார், அதில் அந்த புல்லை போட்டு தண்ணி ஊற்றுது. தவப்பனும் சின்ன மகன் தண்ணி ஊற்றுறது தவப்பனுக்கு. இப்படி இந்த வகையில் உருள்றாண்டா அவ்வளோ கஷ்டம். தண்ணி ஊற்றணும். இவ்வளோ நேரம் புக்கண்டா அம்மா நடக்கவே இல்லாமல் இருக்கு. எல்லாருமே வினலை தேடி இருக்கிறோம். இது கோயிலை சுற்றி கொண்டு வரண்டா அம்மாளாச்சி இதான் தண்ணியே சுடுவுது. இந்த தண்ணியே சுடுவுது. தேர் இழுக்க வடம் போக்கினம், வடம் கொடுப்படுது. தேர் இழுக்க பெண்களும் ஆண்களும், ஒரு பக்கம் பெண்கள் ஒரு பக்கம் ஆண்களான்னு வடம் இழுக்க போயினோம். அம்மாள்ட வடம் தேர் வடம். இந்த அழகான முகூர்த்தம் நீங்கள் வீட்டுக்கு போகிற பொழுது வருங்கையோடு போகப்படாது. வெளிநாட்டுக்கு போகிற பொழுது வருங்கையோடு போகப்படாது. ஏதாவது கொண்டு போகும். அம்பாளுடைய பிரசாதம் கொண்டு போகலாம். அதைவிட அம்பாளுடைய புத்தகத்தை கொண்டு போகலாம். அம்பாளுடைய சால்வையை கொண்டு போகலாம். அம்பாளுடைய குடத்தை கொண்டு போகலாம். கர்ப்பபீடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமாம், என்ன தானே கவலைப்பட போகிறீங்க. வாங்கும் ஆளுக்கு இந்த சாதனைகள் இன்னும் அதிர்ஷ்டமாக கிடைக்க போகிறது. பாருங்கள், இந்த பொற்குடங்கள் உண்மையிலே உங்களுக்கு தெரியும், நியமிக்கப்பட்ட
இந்த குடங்களை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கும்பாபிஷேக தினத்திலே இந்த குடங்களின் விலை அதிகமாக இருந்தது. மகா உண்மை. ஆகவே 12,000 ரூபாய் இந்த குடம். ஆகவே இங்கே அழகான சிறிய குடம், அது பெரிய குடம், இது சிறிய குடம். இதை வீட்டில கொண்டு போய் வச்சிருந்தோம். வீட்டில கொண்டு போய் வச்சிருக்கிறவர்கள் எல்லாம் வந்து சொல்றார்கள், நீங்கள் சொல்ற மாதிரி செம்புதான். ஆகவே நாலு தூக்கு காவடி சிறிய காணிக்கை செய்யுங்கள். கொண்டு கூடி இருக்கு. மக்களுக்கு சொல்லவில்லை, அவர்கள் நிறைந்த அறிவுள்ளவர்கள், நிறைந்த சன்மார்க்கம் உள்ளவர்கள், சிறந்த பக்தியாளர்கள். இந்த காரியத்தை இந்துக்கள் ஆரம்பிக்கிற பொழுதும் பிள்ளையார வழிபாடு செய்வார்கள். ஆகவே நீங்கள் எல்லோரும் வடம் பற்றி எல்லோரும் வடம் பற்றுங்கள். விநாயகப் பெருமான் ஆராதனை பொழுது கட்ட வைக்கணும் பாருங்க. இதான் இதுல பிரேக் வந்து அம்மா பார்த்துட்டு வரோம். அம்மா முடிச்சு வாங்க. இப்படி வரும். அரோரா கடவுளே. அதாவது இப்போதான் தேர் இழுக்கப்படுது. இப்போ வந்து அம்மா இந்த தேரும் இழுத்து எடுத்தாச்சு வெளியே. இப்போ வந்து எல்லாரும் பெண்கள் ஒரு பக்கம், ஆண்கள் ஒரு பக்கமாக தான் தேர் வடம் பிடித்து இழுக்கினோம். என்னபடியாக எல்லாம் தண்ணி ஊற்றி தண்டியணும். இப்போ இதுக்கு வந்து இந்த பிரேக்கு தான் சொல்கிறதான் பாவம், சரியான சூடு. கடவுளே, இதுதான் அம்மாவுக்கு அருள். கருணை தும்பிமா முகரே உங்கள் காவிரியில் யாரும் உண்டோ பதிகரணவாய் மூத்த விநாயகனே, பதிகரணவாய் மூத்த விநாயகனே, அழகு துதிக்கை தூக்கி ஆடையாம் தும்பிக்கையா துதிக்கும் எனக்கும் முந்தன் துருய பதம் அதையும் பொருட்படுத்தாம தேர் வடம் இழுப்பினோம். அம்மாள் அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும். எல்லாரும் ஒரு பக்கம் பெண்கள் ஒரு பக்கம் ஆண்களா தேர்
தேர் வடத்தில் இந்த கட்டை வைக்கிறது இதுக்கு வந்து ஆசாரியெல்லாம் இதுக்கு கையிலேண்டே தான் இது வைக்கணும். எல்லாமே மாறி வச்சிருவினம். அதால் இதுக்கண்ட இதில் கையிலேண்டார்கள்லாம் இந்த கட்டை வைக்கிறேன்னு சொல்கிறேன். பிரேக் கட்டை பாருங்கள், இதுதான் அந்த பிரேக் கட்டை. மங்கள நாட்களிலே அம்பிகைக்கு விசேஷ அபிஷேக வழிபாடுகள் நடைபெற இருக்கிறது. நண்பர்களே, என்ன அதிசயம் என்றால் 360 நாட்களிலே 260 நாட்களுக்கு உங்களுடைய பெயர்களை பதிவு செய்யுங்க. நீங்கள் எந்த நாட்டிலே இருந்தாலும் கண்ணகை அம்மனுக்கு ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பெயர்களை சொல்லி நட்சத்திரங்களை சொல்லி பூச வழிபாடு நடைபெறும். எல்லாரும் உணலை தேடித்தான் ஒவ்வொருத்தரும் போயினோம். பாருங்க, அம்மாளாச்சின் அருள் எல்லாரும் கிடைக்கணும். இந்த வெயிலையும் அம்மாளாச்சின் கீழே தண்ணி அடிச்சிருந்தாலும் அந்த இந்த வெயிலுக்கு டக்குன்னு காஞ்சிடுது. படையல் வைக்க போயினோம். படையல் வச்சிருக்கணும். அம்மா இந்த மக்கள் வெள்ளம் இந்த சூட்டையும் தாங்காமல் எத்தனை கிராட் 35 இருக்கு. 12,000 35 இருக்கு. 35 36 கிராட்ல நிலத்தில் வச்சா அப்படி கொதிக்கிற அளவுக்கு இருக்குது. அப்படி இருந்த மக்கள் அதை பொருட்படுத்தாமல் இந்த அம்மாளோட பக்தியால் எல்லாரும் இதில் வந்து தேர் வடம் எடுத்து வரியினோம். பாருங்கள், படையல் வச்சிருக்கணும். கடவுளை இதில் வாழ்த்தோணும் தான் சொல்லணும். இவ்வளோ சூட்டுலையும் கடவுளே இந்த வெக்கையில் காலெல்லாம் பொக்களம் போட்டுட்டு அவ்வளோக்கு வெக்க அப்படி இருந்த இந்த மக்கள் அம்மாளோட அருளால் செருப்பு இல்லாமல் தான் இந்த வளாகத்துக்கு நிற்கணும். இல்லை இயக்குநர்களுக்கு ஒரு அறிவித்தல். அவ்வளவு சூடா இருக்கு. சரியான திருவீதியில வலம் வருகிறது. அவ்வளவு செய்து கொண்டு ஆடவர்கள் தங்களுடைய திருமேனிகளை இந்த புழுதி மண்ணிலே உருட்டி வருகிறார்கள். அந்த நிலம் சூடாக இருக்கிறது. வைத்திருப்பவர்கள் அந்த கொதிக்கிற சரியான தண்ணியே அந்த மாதிரி கொதிக்கிற அளவுக்கு இருக்குது. சுடு தண்ணியே வீட்ட மாதிரி தான் இருக்குது. என்னண்டு இதுக்குள்ள உருண்டு வரி நம்ம தெரியாது. அம்மா இந்த தார் ரோட்டில் சரியாக சுடுவது நடக்கவே இல்லாமல் இருக்குது. கடவுள் இதில் கடவுள் இன்றைக்கு ஆக பக்தியாக இருக்குது.
பாருங்க எல்லாரும் அச்சான் கடையல் போட்டிருக்கணும். பார்ப்போம், கடையலையும் முருக்கா பார்த்துட்டு வருவோம். வணக்கம். இதில் ஐஸ்கிரீம் கடை, ஐஸ்கிரீம் கடைக்கு கொஞ்சம் வியாபாரம் வருமானு நினைக்கிறேன். இது என்ன பண்ணுறீங்க? ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் கடையில் எங்கள் அம்மா எங்களோட குட்டீஸ் இருக்கீனா தேரலுக்கு சாப்பிடுங்க. தண்ணி குடிங்க அடிக்கடி. தண்ணி பதில் தான் இல்லை கச்சாங்கடைகள் எல்லாம் இருக்குது. தேர் முடிய வருவீன எல்லாரும் வேண்டேண்ணே. என்ன பேர் உங்களுக்கு? ஆ ஸ்லோசனா? வணக்கம். கச்சாங்கடை, விளையாட்டு சாமான் கடை, சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி நிறையவே வச்சிருக்கணும். இதில் தோடு, கிளிப்பு, மாலை நிறைய இருக்குது. வேண்டிய போவினமாக்கள், கிளிப்புகள். இதில் தேர் வந்து நிற்குது பாருங்க. இதில் ஐஸ்கிரீம்கள், கடைகள் கூட இருக்குது. கச்சாங்கடை, இளநீ. என்ன விலை இளநீ? வாங்க இளநீ கொண்டதை பட்டுங்க. ஆ என்னம்மா வியாபாரம் ஓடுதோ? ஓ நான் நான் கட்டி தர போகிறேன். வாங்க, நன்றி. வாங்க இளநீ குடிங்க நல்லா வக்கைக்கு. என்ன நன்றி. எனக்கு புரியா இளநீ? ஐயோ யார் கேட்டுறாரு? அதுதான் எனக்கு காசு கேட்கக்கூடாது. யாரு சொல்லுங்களேன். நீங்க தேர் வந்தன்றிருக்கு. அதில் பாருங்க அக்காவா? இல்லை அவளை இந்த பக்கம் உண்மை தாங்கவே முடியாமல் இருக்குன்னு அனத்து காய்கறி இழுத்து வழுக்கல் சாப்பிடணும் மண்டு நல்லா இருக்கும். இது இளநீட வழுக்கல் சூப்பராக இருக்கும். சாப்பிட போகிறேன். இந்த பக்கம் சூப்பராக இருக்கும். தண்ணி அடிச்சுட்டே இருக்கணும். ஏனண்டா அவ்வளோ ஒரு சூடு. சூட்டுக்குள்ளே எப்படி உருள்றதுன்னு இது அதை உருள்றதுக்கு சரியான பக்தி என்றபடியாக இந்த தண்ணியை ஊற்றிண்டு இந்த அருள் வந்து இவைக்கு நல்லா கிடைக்கணும்னு நான் யோசிக்கிறேன். இந்த அவ்வளோக்கு இவ்வளவு பக்கையிலையும் பாருங்கள் எத்தனை மணித்தியாலம் காலையிலேருந்து இப்போ இந்த பக்கையில் ஒரு பக்தியாக செய்யணும். சுடுதண்ணியாக மாறுது அவ்வளோக்கு பக்க. ஒரு வயது போனவர் வேறு. அரோகரா 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 பண்ண நான் ஆசைப்படுறேன். Good. Good, good, good. Oh, yes. Yes, good. Sri Lanka. Germany. Germany. Yeah. Really? Yeah, oh, yeah, sure. This is so fun. Now 20 days the festival to come. Yes, but today, yeah. Today is special, yeah. Yeah. Sri Lanka. Australia land vandirikkom. Australia. Welcome to Sri Lanka, na? Thank you. Sri Lanka. Sri Lanka. We love it. இந்த வழக்கல் எல்லாம் சாப்பிடினோம். அன்னதானம் வழங்கப்பட்ட கொண்டிருக்கிறது. போவோம் பாபம். இதில் வந்து பழங்கள் எல்லாம் பட்டி கொடுக்கணும். அந்த பழங்கள் அடியோர் எல்லோரும் பழங்கள் எல்லாம் நீங்கள் எல்லோரும் இந்த அம்பியுடைய அழகான இந்த பழத்தை சாப்பிட்டு இந்த ஆலயத்திலே அழகான தூண்களிலே பொம்பைகளில் சேற்றில வரும் செய்கிற அடியவர்களுக்கு
தண்ணி ஊற்றியண்டே இருக்குது பந்தத்துலேருந்து தண்ணி ஊற்றியண்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மணித்தியால இந்த தேர் அசைஞ்சு ஒரு மணித்தியாலமாக இவை இந்த வெயிலுக்குள்ள இப்படி படுத்து உருண்டு கழிக்கணும். எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். அம்மாளாச்சி தான் அருள் புரியுவேன். பாருங்க எல்லாரும் வேர்வை முதலும் அம்மாளாச்சி அருள் புரியணும் எல்லாருக்கும். பாருங்க எல்லாரும் எப்படி வயத்து களைச்சு போயிருக்கணும். என்ன இழுத்த வடத்தை இடையில நிப்பாட்டவும் கூடாது. அதால எல்லாரும் அதை பிடிச்சிட்டு தான் இருக்கணும். பாருங்க கோயில் அழுதலுக்குலாம் சனம் இழல் தேடி ஓடியாண்டு இருக்கிற நேரம். கிட்ட வந்துட்டு இருப்பிடத்துக்கு மிக அருகாமே வந்துட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணித்தியாலம் தேர் வலிக்கிட்டு இப்போ தான் இருப்பிடத்துக்கு வந்திருக்கு. இந்த 1.5 மணித்தியாலம் இந்த வெயிலையும் தாங்கி இவளை தாங்கி இந்த பக்தர்களுக்கு இந்த அம்மாள் அருள் பாலிக்கணும். அடிச்சண்டு வர நம்ம தொடர்ந்து தேரோடைய என் கிளாஸ்மேட் எழுக்கிறார். அம்மாளாச்சியை கொண்டு வந்தாச்சு ஒரு மாதிரி என்னால் தாங்க முடியலை. அவளாக்கு பொக்களம் போட்டுட்டு அது அம்மாளாச்சியெல்லாம் மாற்றுவா. இருந்தாலும் பாருங்க எங்களோட பிள்ளைகள் எவ்வளோ வேர்த்து விறுவிறுத்து இந்த தேர் வடம் முழுக்கினோம்னு. ஆமாம், இனிப்புக்கு வந்துவிட்டால் கண்ணகை அம்மனுக்கு 2024 ஆண்டிலே கண்ணகைபுரத்தினுடைய பச்சை சாத்துவதற்கு முதல் நீங்கள் உங்களுக்குரிய அர்ச்சனைகளை செய்யலாம். வரிசையாக நின்று அர்ச்சனைகள் இலங்கை வடவாள் சைவ தமிழ் ஆலயங்களிலே பிரசித்தி பெற்ற ஆலயமாக எங்களுடைய புங்குடுதீவு கண்ணகை என அழைக்கப்படுகின்ற ராயேஸ்வரி அம்பாவுடைய ஆலயம் திகழ்கின்றது. ஆலய உள்வீதியிலே அழகாக அமைக்கப்பட்டிருக்கின்ற வர்ண வேலைகள், ஆலய நிலத்துக்கு தராசு பதிக்கின்ற வேலைகள், ஏனைய திருப்பணி வேலைகள் எல்லாம் நடைபெறுப்பதால் வந்துட்டீங்க தேரோட ஒரு மாதிரி ஒரு பக்தியாவே செய்யணும் பாருங்க கடவுளே. மகலட்சுமி மாதங்கி சரஸ்வதி மகலட்சுமி மாதங்கி சரஸ்வதி உலகாய் திருவே உருவாய் வருவாயம்மா. அவர் இவ்வளவு நேரமும் நின்றுட்டு நடந்து போய் மண்ட காலடியில் அந்த காவடியை வச்சுட்டு இந்த நேர்த்தி கடனை முடிக்கணும். இந்த காவடியில பிள்ளைகளை கொடுத்துட்டு வேண்டினோம். மிக சிறப்பாக நடைபெற்று இப்பொழுது அடியோடு அர்ச்சனை வழிபாட்டை எல்லோரும் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா. ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அன்னவெல்லாம் விட்டாளை மாதுளம்பு நிலத்தாளை பொடியடங்க காத்தாளை ஐநூற பாசான் குசமன்
இருக்கிறார்கள் அல்லவா அடியோர்கள் எல்லோரும் நாங்கள் சொல்லுகின்ற அறிவுறுத்தலை கேட்டு உடனடியாக வந்து எல்லோரும் சொந்தங்கள் ஆகியவற்றை எல்லோரும் விரைந்து வந்து வாழ்ந்துகிறார்கள் அல்லவா பெருமானுடைய கருணை நிறைந்த நல்லருளை நாங்கள் எல்லோரும் பெற்றுய கூடியதாக இருக்கும் அல்லவா இந்த அழகான இந்த வேளைகளை நீங்கள் எல்லோரும் ஆலயம் முன்னே பிள்ளைகளை கொடுத்து இருக்கிறது. நேர்த்திக்கடனை நிறைவேற்றுபவர்கள் தங்களுடைய நேர்த்தி நங்கி இரவியும் இந்தியனும் நாங்களே இப்படி இருக்கிறோம்னா இவ்வளோ சனம் பாடியும் மாடியும் உங்களை இந்த தேர் திருவிழா உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். இந்த மக்கள் கூட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் கும்பிடுதீங்க. கண்ணகேமன் தேர் திருவிழா இனி பச்சை சாத்தல் நடைபெற போகுது. பார்ப்போம் அதை எடுக்கத்தான் முடிஞ்சா உங்களுக்கு அவட்டாவன் பச்சை சாத்த ரெடி ஆயிட்டார் எங்கடா குறுக்கள் ஐயா. சொல்லவே வார்த்தை இல்லை. ஏன்னா அவ்வளவு சனமும் அவ்வளவு சொந்தங்களை கண்ட நல்ல சந்தோஷமா இருக்கும். நிறைய வெக்கதான் தாங்கலாம் இருக்கும். அதை விட சந்தோஷமா இருக்கும் சனங்களை பார்த்து கூட வெக்க. ஆனால் எல்லாரும் தங்க கடமையில செய்யணும். அதால கொஞ்சம் ஓகே சந்தோஷமா. ஓ ஒரு வருஷம் வரணும். என்ன இதுக்கு வராட்டி பிறகு என்ன நம்ம ஊரு தானே. நாங்க பிறந்து வளர்ந்த மண் இது. அந்த பிறந்து வளர்ந்து எங்களுக்கு அறிவு தெரிஞ்ச நாளையிலேயே எங்களோட கண்ணகை அம்மன் இந்த ஆலமரத்துக்குள்ள இருந்தவா. அப்ப அது அவாட வரலாறு புறம் எங்களுடைய அப்பா அம்மாவை எல்லாம் சொல்லிக்க தாங்க இப்படி இந்த கடல் தொழிலுக்கு போன ஆக்கள் போக ஒரு பொக்சம் ஒன்று வந்திறங்கி சுற்றி வர 20 மாடு கிடந்து பிறகு அவள் தூக்க இல்லாமல் தூக்கி நடந்து அந்த இப்போ அவள் இருந்த இடத்துக்கு நாயம்மார்ன்னு சொல்லி ஒரு சிவன் பேர் வச்சு அதில் ஒரு ஆலயம் கட்டியிருக்கு. ஒரு ஆரம்பத்துக்குள்ளே இருந்தவா. அது பிறகு தூக்குப்படாமல் இருந்து பிறகு வச்சு கொண்டு இந்த ஆலமரத்துக்குள்ளே வச்சவியா. இந்த ஆலமரத்துக்குள்ளே இருந்து தான் அவள் உருவாகி பிறகு அதன் பிறகு பொதுமக்கள் எல்லாருமா சேர்ந்து சின்ன ஆலயம் ஒன்று கட்டி அதுக்குள்ளே வச்சு இப்போ அவள் பெரிய பெரிவலுக்கமாக 5 கோபுரத்தோடையும் 4-5 வாசலோடையும் அலங்காரமாக இருக்கிறா. இப்போ 3 வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் அவாவுக்கு தேர் ஓடுது. நாங்கள் பிறந்தமன் நெஞ்ச பிறகு யாழ்ப்பாணம், பிறகு வவனியா, பிறகு ஓமந்த வரப்போக இயலாத கட்டத்தில் வர இல்லை. இப்போ வரப்போக இயலுன்னு நாங்கள் கும்பாலசத்துக்கெல்லாம் வந்து நாங்கள் நிரந்தரமாக வாரத்துக்கு அவங்க அங்கே இருந்து புழங்கிட்டு நல்ல தண்ணி இல்லை, நல்ல கடை இல்லை. ஒரு வயிற்று கவுத்துனா ஒரு 12 கொண்டா கடை இல்லை, வாகன ஓட்டம் இல்லை. முந்தி இருந்தது அதுக்கு தக்கின வசதிகளோட இருந்த மூட்டை பைக்கில் சைக்கிள் வச்ச 4 சந்தை போனால் நாங்கள் பஸ் ஏறுவோம். மக்கள் இல்லை, மக்கள் இல்லை. மக்கள் முக்காவாசி வெளிநாடு ஒரு காமண்டலம் தான் இருக்கு. சரியா வயசு போனதுகளும் இருக்குதுகள், இயலாமலும் இருக்குதுகள். என்ன செய்கிறது? என்ன மாற்றம் செய்யலான்னா மக்கள் எல்லாம் திரண்டு ஒற்றுமையாக வந்தால் ஒரு நிலைமைக்கு வரலாம். எல்லாரும் வரலாம். வர மாதிரி இல்லை. நாங்கள் இஞ்சியை பிறந்து வளர்ந்து யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்பு போனாங்களே இதில் நடக்க இல்லாமல் இருக்கு. இவையெல்லாம் நடப்பினமா 16 வருஷம் இவா.
நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் வெளிநாட்டிலேருந்து வந்து பிரதட்டையெல்லாம் பண்ணினவேன் அப்போ அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பினோம்னு அந்த பெருமைக்கு சொல்லல அங்கே உடம்பு வந்து மாற்றப்பட்டுடும் ஒரு 10 வருஷமோ 15 வருஷத்துக்குள்ள உடம்புகள் வந்து மாற்றங்கள் வந்துடும் இல்லை ஒரு நாங்களே வந்தோன்னா இப்போ செருப்பு போடாமல் அங்கே நடந்ததே இல்லை இங்கே வந்து செருப்பு போடாமல் நடந்தது மதிச்சு நடக்கிறோம் காலெல்லாம் பொக்களம் போட்டு அதாண்டி அதுதான் அப்போ அது அம்மாவோட அருளாக கிடைச்சிருக்கு அது நடக்கிற அளவுக்கு நடந்திருக்கிறோம் ஆனால் இந்த வருஷம் கூட வைக்க தான் எல்லாரும் சரியான வைக்க ஏன்னா இங்கே இருக்கிறவே தாங்க முடியாமல் தான் சொல்லிடுறேன் நடக்க இயலாது வெயில் எல்லாரும் திருவிழா துவங்கினத்துலேருந்து நிற்கிறேன் குறைவான மக்களே தான் இன்றைக்கு இந்த மக்கள் ஒரு 10 வீதம் கூடி வரையில்லை திருவிழா காலங்கள் திருவிழா காலங்களே வரையில்லை வெக்க கால வெயில் என்றபடியாக தான் வரையில்லை மூணாம் முத்தையாண்டு சொல்லி அவர் தான் இந்த அன்னதானம் இதை இயக்கி வச்சது அது அந்த காலத்துல எங்கட ஐயாவே அங்கே சமைச்சது விடாரத்தில் சமைச்சு தான் கொடுக்குறோம் அப்படி இருக்க இப்போ பாக்ஸு கொடுத்தன்னு வந்த ஒரு 2-3 வருஷம் இப்போ இந்த முறை பாக்ஸ் ஒன்று அடித்து அதில் அந்த கண்ணியம்மாள்ற பேரை போட்டு கொடுத்துருக்கீங்க மற்றது கோயிலோட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்தா எல்லாம் கணக்காக நடக்கும்னு எந்த அபிப்பிராயம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்குமோ காலங்கள் மாறினது ஆக்கள் மாறினது இல்லாத இருப்பிடம் தான் கடல் தான் குளம் தான் எல்லாம் வந்தபடியே நன்றியா இது நல்ல ஒரு விஷயம் செய்தால் நல்லதும் இருக்குன்னு எதுவும் இருக்கும் அது இவ்வளோ பெரிய கோபுரம் அமைச்சாலும் அதுலேயே ஒரு திறமையில் இருக்கு இன்னொரு உரை இருக்கிறா வணக்கம் 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 ஓ எனக்கு எல்லாரையும் தெரியும் ஏன் சொல்ல மாட்டேன் போட்டி இப்படித்தான் இருக்க வேண்டும் 8 லட்சம் ஆகவே 8 லட்சம் இது 8 விட நம்பர் உச்ச விட நம்பர் கேட்டால் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும் 8 லட்சம் ஆமாம் யாராவது கேள்வி முதலாம் தடவை 8 லட்சம் இரண்டாவது தடவை 10 லட்சம் ஆமாம் 12 லட்சம் மகிழ்ச்சி கையெழுத்தா தள்ளி ஆகவே 16 லட்சம் எங்க யாராவது 16 லட்சம் முதலாம் தடவை 16 லட்சம் இரண்டாவது தடவை 18 சாரி வாங்கி வீட்டை விட்டு போவதற்கு கையில் கட்டுவோம் மகிழ்ச்சி அன்புக்குரிய மதிப்பார்ந்த புவிவேந்தன் உங்கள் மண்ணுடைய பேர் எழுத ஆகவே புவிவேந்தன் 16 லட்சம் கொடுத்து சாரியை இதற்காக ஆகவே மிக மகிழ்ச்சி எங்களுடைய பெருந்தலைவர் சுரேந்திரன் அவர்களிடமிருந்து மகிழ்ச்சியாக 6700 முதலாவது தடவை கேட்காத மணியாக இந்த நேரத்தில் என்னுடைய இளம் பகுதியாளர் தம்பி வந்துட்டார் பள்ளியார் எல்லாருமே வேண்டியா நான் 3 சாரி வண்டி 2 கொடுத்துட்டு 1 நான் கொண்டு போறேன் அம்மாள்ட ஞாபகமா வச்சிருக்கிறதுக்காக வேண்டி 3 புத்தகம் தான் இருக்கிறது விற்பனை லோரா பச்சை சாத்தி ஆட்டி அம்மாளாட்டிக்கு பாருங்க எல்லாம் இளம் குட்டியாவே நாங்களும் விநாயகர் பெருமான் சகிதமாக எங்களுடைய கந்த பெருமான் கந்தா கடம்பா கத்தி கதிர்வேலாளன் தொடர்ந்து முருகப் பெருமான் அங்கே அற்புதமாக ராயசனி அம்பாள் இறங்கி வந்து நாங்கள்
அழகான 2000 பெருமான் சகிதமாக ராயநாயஸ்வரி அம்மையை வெற்றிவேல் பெருமான் பச்சை சாத்தி வருகின்ற அழகான் சாத்தினத்தில் எல்லாரும் நனைஞ்சி இருக்கணும், எல்லாரும் தண்ணியை நனைஞ்சி இருக்கணும். ஒரு சந்தோஷமாக பச்சை சாத்தல் முடிவடைஞ்சிட்டு அம்மாளாச்சியில் இப்போ கோயிலுக்குள்ளே போகிற அம்மாளாச்சி பாருங்க. அந்த தண்ணி அடிச்சுட்டே இருக்கணும், அவ்வளோ வெக்க இந்த இடத்துல. அச்சுவை பரிணம் வேண்டு அரங்கவான் ஆழ்வார்கள் திருவாரூர் போல கண்ணகை பச்சை கோலத்தோடு அவன் ஆலயத்திற்குள்ளே பச்சை சாத்தி வருகின்ற அம்மையை சொற்ப நேரத்தில் பிராஜித் சொந்தங்களெல்லாம் பார்த்தது சந்தோஷம். நாளையோட இந்த பயணம் முடியுது. அம்மா இந்த வீடியோக்கள் வரும், இந்த வீடியோக்கள் பச்சை சாத்தி தீட்ட திருவிழா எல்லாம் முடிஞ்சது. இப்போ பின்னரும் பூசியல் நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோவை முடிச்சு கொள்கிறேன். இந்த தீய திருவிழா பச்சை சாத்தல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளையோட இந்த கோயில் இதுகள் முடியுது. நாளைக்கு மறுதினம் நான் ஜெர்மனுக்கு போக வேண்டியிருக்கு. எங்களோட லீவு இந்த கோயிலுக்கு எடுக்கப்பட்டது முடிஞ்சது. இனி அங்கே போய் மிச்ச வீடியோக்குள்ளே நான் உங்களுக்கு வேண்டி தரேன். இப்போ நான் முடிஞ்ச அளவு இங்கே நின்று உங்களுக்கு தந்திருக்கிற வீடியோக்களுக்கு ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம்.